நம்ம இந்தியா இப்போ பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பரபரப்பான டே 5 தற்போது விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இதில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு உயிரை கொடுத்து போராடின பங்களாதேஷ் அணியை நம்ம இந்திய அணி நசுக்கி இதுவரைக்கும் உலகம் காணாத ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை விளையாண்டு ஒரு திக் வெற்றியை இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் முதலாவது நாள் மட்டும் வெறும் 35 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டு பங்களாதேஷ் அணி ஒரு 100 ரன் எடுத்திருந்தாங்க. இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் மழையால் ஆட்டம் கம்ப்ளீட்டாக அபேண்டம் ஆனதால் நிச்சயமாக இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் வெற்றி தோல்வி யாருக்குமே இல்லாமல் ட்ராவில் தான் இந்த ஆட்டம் நிறைவடையும் அப்படிங்கிற நிலைமையோடு தான் நேற்று 4வது நாள் ஆட்டத்தை நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் விளையாட துவங்கினாங்க. ஆனால் பங்களாதேஷ் அணியை நம்ம இந்திய வீரர்கள் டீ பிரேக்குக்கு முன்னாடியே அவங்க எல்லாரையுமே 233 ரன்னுக்கு உள்ள சுருட்டி அதுக்கு அப்புறமா பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி T20 ஃபார்மேட்டில் ரொம்ப அதிரடியாக, அதாவது ஓவருக்கு 6க்கும் அதிகமான ரன் எடுத்ததால் 285 ரன்கள் ரொம்ப வேகமாக நம்ம இந்தியா எடுத்து ஆல் அவுட் ஆகாமல் டிக்ளேர் செஞ்சுருந்தாங்க. இப்படி இருக்க நேற்று மீண்டும் பேட்டிங் பண்ண வந்த பங்களாதேஷ் அணி அவங்கள எப்படியாவது நசுக்கணும் அப்படின்னு நேற்று 11 ஓவர் மட்டுமே இந்தியா வீசியிருந்தாங்க. ஆனால் அப்படி இப்படின்னு நம்ம அஸ்வின் 2 விக்கெட் வீழ்த்தினதால் பங்களாதேஷ் அணி இன்னைக்கு 5வது நாள் ஆட்டத்தில் எப்படியாவது விக்கெட் இழக்காமல் பந்தையும் நேரத்தையும் வீணாக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் பேட்டிங் பண்ண வந்தாங்க. அதுக்கு தகுந்தது போலவே இன்னைக்கு டே 5ல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஓரளவுக்கு போராடினாங்க. ஆனாலுமே அடுத்தடுத்து பும்ரா ஜடேஜா இவங்களுடைய அபாரமான பந்து வீச்சால் கடைசியாக இன்னைக்கு பங்களாதேஷ் அணி 146 ரன்னுக்கு கரெக்டாக லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடியே எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. இதனால் வெறும் 95 ரன்கள் மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்கு வெற்றியின் டார்கெட்டாக பங்களாதேஷ் 4வது இன்னிங்ஸில் நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வந்த ரோஹித் சர்மா ஆரம்பத்திலேயே அவுட் ஆகிட்டாரு. பின்னாடியே சுப்மன் கில் அவரும் அவுட் ஆயிருந்தாலும் யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி இவங்க 2 பேரும் மேட்சை ஒரு மாதிரி கொண்டு போய் கடைசியாக நம்ம இந்தியாவுக்கு அதாவது ட்ரா தான் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை வெறும் கடைசி 2 நாளில் 3 இன்னிங்ஸுகள் விளையாட வச்சு நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் தற்போது ஜெயிச்சு 2-0 அப்படிங்கிற விதத்தில் இந்த டெஸ்ட் மேட்ச் தொடர தற்போது கைப்பற்றிருக்காங்க. அந்த வகையில் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது உலக நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியாவின் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாண்டு இந்த தொடரை தற்போது கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்திய பிளேயர்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.